வெல்கம் டு தமிழ் காவியம். அவனை எழுந்திருக்க விடாமல் நான் நசுக்குகிறேன் என்றார். அதை கூறும்போது சக்கரபாணியின் உடலில் இருந்து பயங்கரமான கொலைகார சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. பயத்தில் நடுங்கிய அந்த முகமுடிக்காரன் பதட்டத்துடன், நான் அவர்களை துரத்தி சென்றேன். அவர்கள் திடீரென்று மறைந்து விட்டார்கள். என்னால் அவர்களை துரத்த முடியவில்லை. அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. நான் அவர்களை தொலைத்து விட்டேன் என்றான். அதை கூறிவிட்டு அங்கிருந்து அவன் வேகமாக ஓட்டம் பிடித்தான். ஆனால் அடுத்த கணம் சக்கரபாணியின் தன் இருக்கையில் இருந்து மறைந்து அந்த முகமுடி அணிந்த வீரன் முன்னால் தோன்றினார். அவனை ஓங்கி மிதித்து கழுத்தை பிடித்து நெரித்தார். அவனது கழுத்து எலும்புகளை சக்கரபாணி ஒரே நொடியில் உடைத்தார். அடுத்த கணமே அந்த முகமுடி அணிந்த உருவம் உயிரற்ற ஒரு பொருளைப் போல தரையில் விழுந்தது. அவனது உடலில் இருந்து சக்திகள் அனைத்தும் மறைந்து போயின. அறைக்குள் இருந்து வந்த சத்தங்களை கேட்டு வெளியே நின்று இருந்த காவலர்கள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தனர். அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து நகர துணியவில்லை. அந்த தருணத்தில் சக்கரபாணி ஒரு பயங்கரமான இரத்த வெறி பிடித்த மிருகம் போல தெரிந்தார். அவரது உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்திகள் அந்த அறை முழுவதும் பரவி அதை ஒரு கொலையரங்கம் போல காட்டியது. அவர் கோபமாக இருப்பதைக் கண்ட சசிரேகா எழுந்து அவரை நோக்கி நடந்து சென்றார். அவரது காதருகே சென்று, உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம், நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று கிசுகிசுத்து அவனை அணைத்துக் கொண்டார். மறுபுறம் மாறுவேடமிட்ட அபிமன்யுவும் சூரியவர்மனும் ஏற்கனவே சுகானாவின் முகாமை அடைந்திருந்தனர். அவர்கள் வந்ததும் வத்சலாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அபிமன்யுவை பார்த்தவாறே அவள் சூரியவர்மனை பார்த்து, எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏன் இவ்வளவு நேரம்? நீங்கள் வர தாமதமானவுடன் நானும் தளபதி சுகானாவும் உங்களை தேடி வர தயாராகிக் கொண்டிருந்தோம் என்றாள். உண்மையில் சசிரேகாவிற்கு பவளவாசலில் ஒரு கடை இருக்கிறது என்ற விஷயம் வத்சலாவிற்கு தெரியாது. அதனால் அபிமன்யுவும் சூரியவர்மனும் சசிரேகாவின் வலையில் மாட்டியிருப்பார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு கனவில் கூட தோன்றவில்லை. சொல்லப்போனால் வனவேடர் குலத்தினருடனான மோதலில் சூரியவர்மனுக்கும் அபிமன்யுவுக்கும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் எங்கேயாவது சிக்கித் தவிப்பார்கள் என்று வத்சலா பயம் கொண்டாள். ஆனால் நடந்தது என்னவென்பதை அவள் அறிந்து கொண்டாள். முன்பு பட்ட கவலையை விட அதிக கவலை அவளது மனதை நிரப்பிவிடும். சூரியவர்மன் அங்கு இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அபிமன்யு அவருக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். சூரியவர்மனின் முகத்தில் இருந்த கவலையைக் கண்ட வத்சலா, என்ன ஆயிற்று, ஏன் கலக்கமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். வத்சலா, உன் சகோதரி பவளவாசலில்தான் இருக்கிறாள். அவளோடு சக்கரபாணியும் இருக்கிறாள் என்று கவலை நிறைந்த முகத்துடன் கூறினார். இதைக் கேட்டதும் வத்சலாவின் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவள் பதற்றத்துடன், அவள் இங்கே என்ன செய்கிறாள்? நாம் இந்திரபுரியிலிருந்து கிளம்பிய சமயத்தில் அவள் சந்திரபுரியில்தான் இருந்தாள். அதற்குள் எப்படி இங்கு வந்தாள் என்று கேட்டாள். வத்சலாவின் முகபாவனைகள் சட்டென்று மாறின. அவளது கண்கள் விரிந்தன. அப்போது வெளியே இருந்த சுகானா உள்ளே வந்து, வத்சலா, நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருங்கள். நீங்கள் மூவரும் தங்குவதற்கான தேவையான இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் அங்கே ஓய்விடுங்கள். ஒரு சில அவசர விஷயங்களை சமாளிக்க நான் உடனே சென்றாக வேண்டும். அதனால் நான் கிளம்புகிறேன் என்றாள். சுகானா அங்கிருந்து வெளியேறிய பிறகு சூரியவர்மன் தன் சக்திகளை பயன்படுத்தி ஒரு மங்கலான ஒளித்திரையை உருவாக்கி அந்த இடத்தை மூடினார். அவர்கள் பேசிக்கொள்வதை யாரும் கேட்கவோ அல்லது பார்க்கவோ கூடாது என்று அவர் நினைத்தார். அருகில் அமர்ந்திருந்த அபிமன்யுவின் முகம் பல கேள்விகளால் நிறைந்திருந்தது. சூரியவர்மன் இதற்கு முன்னர் இந்த அளவிற்கு பயந்து அவன் பார்த்தது இல்லை. அவன் பயத்தோடு அவர்களை பார்த்து, ஏன் சசிரேகாவை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிறீர்கள்? அவளுடைய சக்திகளை நான் சோதித்து விட்டேன். அவள் ஒரு சாதாரண 5ஆம் நிலை வீரர்தான். அவளுக்கு இருக்கும் ஒரே சிறப்பு, அவளால் மற்றவர் மனதில் ஓடுவதை படிக்க முடியும். எதிர்காலத்தில் அவள் இதைவிட பலம் பொருந்தியவளாக மாறலாம். அவளை விட வலிமையானவர்களை தோற்கடிக்கலாம். ஆனால் இப்போது ஏன் அவளை பார்த்து பயப்பட வேண்டும்? அவளே நினைத்தாலும் ஒரு கஜதீரனை கூட அவளால் தோற்கடிக்க முடியாது என்று சாதாரணமாக சொன்னார். அதை கூறும்போது அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகை இருந்தது. இதை பார்த்த சூரியவர்மன் தன் நெற்றியில் அடித்துக்கொண்டு கோபமாக, சிறுவனே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாயா என்று திட்டினார். அவரது பார்வை நெருப்பாக இருந்தது. அதில் பயந்த அபிமன்யு வாயை மூடிக்கொண்டார். மறுபுறம் வத்சலா சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, சூரியவர்மன் சொன்னதன் அர்த்தத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவளை பற்றி உனக்கு தெரியாது. நீ அவளை பார்த்தபோது
அவள் உன்னை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்திருக்க மாட்டாள். அவள் உன்னை சாதாரணமாக கையாண்டிருப்பாள். அதனால் உனக்கு எதுவும் தெரியவில்லை. அவள் என் சகோதரி. அதனால்தான் சொல்கிறேன், உனக்கு அவளை பற்றி சரியாக தெரியாது. கொஞ்சம் யோசித்துப் பார். நீ எதுவும் பேசாமலேயே உன் மனதில் இருக்கும் ரகசியத்தை ஒருவரால் படிக்க முடியும் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? உனது ரகசியத்தை எடுக்க முடிந்தவரால் உனக்கே தெரியாமல் ஒரு ரகசியத்தை உனக்குள் புதைக்க முடியாதா? அவளுடைய சக்திகள் பலவீனமானவை என்று உன்னை நம்ப வைக்க அவள் முயன்றாள். அதை அவள் ஏற்கனவே செய்துவிட்டாள். நீயும் அவள் பலவீனமானவள் என்று நம்பிவிட்டாய். அதுதான் அவளுடைய உண்மையான வெற்றி என்று சிரித்தாள். வத்சலா இதை சிரித்துக் கொண்டே சொல்லும்போது அபிமன்யுவின் முகம் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் சிவந்தது. அவன் சங்கடத்துடன் தன் பார்வையை திருப்பினான். இதை பார்த்ததும் வத்சலா வெடித்து சிரித்தாள். அபிமன்யு கூனிக் குறுகி நிற்பதை அவள் பார்த்து ரசித்தாள். சசிரேகாவுடனான அந்த சந்திப்பில் தான் தோற்றுவிட்டேன் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். பிறகு சூரியவர்மன் அவனை பார்த்து, சசிரேகா ஒரு போர் வீரரைப் போல நேரடியாக சண்டையிடுபவள் அல்ல. அவள் மறைந்திருந்து தாக்குவதில் கெட்டிக்காரி என்றான். உடனே வத்சலா, ஆமாம், அவள் சூரியவர்மனை தோற்கடித்திருக்கிறாள் என்று சிரித்தாள். அவள் மேலும் ஏதேனும் சொல்வதற்குள் சூரியவர்மன் குறுக்கிட்டு, சிறுவனே, உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். அந்த பெண்ணின் வலையில் மட்டும் சிக்கிவிடாதே. நினைவில் வைத்துக்கொள், அவள் உன் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டாள். உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் முழுவதுமாக திருடி விடுவாள். அதை உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அவளுடைய சக்திகள் வளரும் வேகத்தை பார்த்தால் இன்னும் சில ஆண்டுகளில் பஞ்சபூத வீரனை எளிதில் தோற்கடிப்பாள் என்று தோன்றுகிறது என்றார். அதை கூறும்போது சூரியவர்மனின் முகத்தில் பயமும் அச்சமும் தெளிவாக தெரிந்தன. வத்சலாவின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. நான் குலத்தலைவி ஆனதும் முதலில் அந்த சக்கரபாணியைத்தான் துரத்துவேன். அவன் நம் குலத்தில் இருப்பதே வெட்கக்கேடானது என்று கூறினாள். இதை கூறும்போது அவள் முகத்தில் வெறுப்பும் கோபமும் பொங்கி வழிந்தது. அவள் அருகில் இருந்த தேநீர் கோப்பையை எடுத்து அருந்திவிட்டு பெருமூச்சு விட்டாள். அவர்கள் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டிருந்த போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சூரியவர்மன் பரப்பிய மூடுபனி திரையால் அவர்களின் குரல்களை யாராலும் கேட்க முடியாவிட்டாலும் அவர்கள் எந்த ஆபத்தையும் விரும்பவில்லை. எனவே உடனே பேச்சை மாற்றி சிறிது நேரத்திற்கு வேறொரு விஷயத்தை பற்றி பேசிவிட்டு அவர்கள் மூவரும் தங்கள் அறைகளுக்குச் சென்றனர். மறுநாள் காலை கூடாரத் திரைகளுக்கு இடையே சூரிய ஒளி ஊடுருவி அபிமன்யுவின் முகத்தில் விழுந்தது. அவன் எழுந்து வந்து முகத்தைக் கழுவினான். அப்போது யாரோ அவன் அறைக்குள் நுழைவதை உணர்ந்தான். பிறகு ஒரு பெண்ணின் குரல் அவன் காதுகளில் கேட்டது. நீங்கள் எழுந்ததும் உங்களை சந்திக்க சுகானா, வத்சலா மற்றும் சூரியவர்மன் ஆகியோர் காத்திருக்கிறார்கள். உங்களிடம் விஷயத்தை தெரிவிக்கும்படி சுகானா என்னிடம் சொன்னார் என்று கூறினார். அவள் பேசும்போது அவள் குரல் நடுங்குவதை உணர முடிந்தது. அவளுக்கு இருந்த பதட்டம் அவளை நிமிர்ந்து கூட பார்க்க விடவில்லை. அவள் பயத்தில் தலைகுனிந்தபடி நின்றாள். அபிமன்யு முகத்தை துடைத்தபடி, சரி, நான் வருவதாக அவர்களிடம் சொல் என்றாள். ஆனால் அபிமன்யு இதை சொன்ன பிறகும் அந்த பணிப்பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த அபிமன்யு மீண்டும் அவளை திரும்பி பார்த்து, என்ன, வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டான். அந்த பணிப்பெண்ணின் குரல் தொடர்ந்து நடுங்கியது. அவள் பதட்டத்தோடு நின்று கொண்டிருந்தாள். இதைக் கண்ட அபிமன்யுவுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. அவன் மீண்டும் அவளை, பார், நீ பயப்பட தேவையில்லை, தயங்காமல் சொல் என்றா. அபிமன்யு நெருங்கி வந்ததும் அந்த பெண் பயத்தில் பின்வாங்கி, தயவு செய்து நான் நான் என்று தடுமாறினாள். அவள் குரல் தழுதழுத்தது. அபிமன்யு மீண்டும் பொறுமையாக, பயப்படாதே, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்பதை தெளிவாக சொல் என்றா. வத்சலாவோடு சந்திரபுரியை நோக்கி அபிமன்யு பயணம் செய்ய சந்தித்தான். பின்னர் சூரியவர்மனுடன் சுகானாவின் முகாமுக்கு திரும்பினான். அங்கு இரவு ஓய்விற்குப் பிறகு அடுத்த நாள் காலை எழுந்தபோது ஒரு அறிமுகம் இல்லாத பெண் அபிமன்யு அறைக்குள் வந்து அவனிடம் ஏதோ சொல்ல முயன்றாள். அவளது தயக்கத்தைக் கண்ட அபிமன்யு, இங்கு பார், நீ எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ அதை தைரியமாக சொல்லலாம் என்றா. அந்த பெண் மீண்டும் மீண்டும் சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அதைக் கண்ட அபிமன்யு அவள் பேச பயப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அதனால் தன் சக்திகளை வெளிப்படுத்தி அந்த அறையை சுற்றி ஒரு பாதுகாப்பு திரையை உருவாக்கினான். பின்னர் அவளை பார்த்து, இப்போது நீ சொல்வதை யாராலும் கேட்க முடியாது. நீ கூறுவது அனைத்தும்
உனக்கும் எனக்கும் மட்டுமே சொந்தமானது. அதனால் தைரியமாக கூறு என்றா. பின்னர் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் சௌகரியமாக அமர்ந்து அருகில் இருந்த தேநீர் கோப்பையை எடுத்து பருகத் தொடங்கினார். அதை பார்த்த அந்த பணிப்பெண் சற்று தைரியமடைந்து பேசத் தொடங்கினார். நேற்று நீங்கள் பவளவாசலில் இருக்கும் ஒரு துணிக்கடைக்கு சென்றீர்களே, அங்குதான் என் சகோதரி வேலை செய்கிறார். அவள் அங்கு நடந்ததை என்னிடம் சொன்னாள். நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தயவு செய்து கோபப்படாமல் கேளுங்கள். அந்த சக்கரபாணி நல்லவன் அல்ல. அவன் ஒரு விஷம் என்பதை அவள் உங்களிடம் தெரிவிக்க சொன்னாள். மேலும் இளவரசி சசிரேகாவும் சரியான மனநிலையில் இல்லை. அவளை ஏதோ ஒன்று பாதித்திருக்கிறது. உண்மையில் அவள் கெட்டவள் அல்ல. அவள் ஒரு அப்பாவி. அவளை ஆபத்து சூழ்ந்துள்ளது. தயவு செய்து அவளை காப்பாற்றுங்கள் என்று பதட்டத்தோடு கூறினாள். அந்த பணிப்பெண் சொன்னதைக் கேட்டு அபிமன்யு குழப்பமடைந்தான். இருந்தாலும் அவன் பதட்டப்படாமல் அவளை பார்த்து, என்ன சொல்கிறாய்? சசிரேகாவை அப்படி எது பாதித்திருக்கிறது? ஒருவேளை அவளை அப்படி ஏதாவது பாதித்திருந்தால் அதை நீ அவளுடைய சகோதரி வத்சலாவிடம் தெரிவிக்கலாமே. ஏன் என்னிடம் சொல்கிறாய்? என்னால் என்ன செய்ய முடியும்? அபிமன்யுவின் வார்த்தைகளைக் கேட்ட அந்த பணிப்பெண் மீண்டும் பரிதாபம் நிறைந்த கண்களோடு, நான் இப்போது இங்கு இருந்தாலும் இதற்கு முன்னர் நான் சசிரேகாவின் தனிப்பட்ட பணிப்பெண்ணாகத்தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். சிறு வயதிலிருந்தே அவரை எனக்கு தெரியும். அவர் இப்போது இருப்பதைப் போல கோபத்துடன் வன்மத்துடனும் நடந்து கொள்பவர் அல்ல. அவர் நல்லவர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவரிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது அவரை அதிகமாக கோபப்பட வைக்கிறது. அவர் கொலைக்கு அஞ்சாதவராக ஆகிவிட்டார். ஆனால் இவையெல்லாம் சக்கரபாணி வந்த பிறகுதான் தொடங்கியது. சக்கரபாணியை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. இளவரசி வத்சலாவால் கூட அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் இளவரசி சசிரேகாவுடன் ஒட்டிவிட்டான். அவர்களை பிரிக்கவே முடியவில்லை. அவன் யாருக்கும் அஞ்சாதவன். ஆனால் முதல் முறை அவன் உங்களை பார்த்து பயந்தான். நேற்று அங்கு நடந்ததை பார்த்தவர்கள் கூட அதை உணர்ந்திருக்கிறார்கள். உங்கள் மீது இருக்கும் பயத்தால்தான் அவன் உங்களை அவன் பக்கம் இழுக்க முயன்றான் என்று கூறினார். அதை கேட்கும்போது அபிமன்யுவுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. அந்த பணிப்பெண் அபிமன்யுவின் அருகே வந்து, தயவு செய்து இளவரசியை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார். அபிமன்யு ஒரு கணம் யோசித்து, சரி, இதை நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இதை வேறு யாரிடமும் சொல்லாதே. இங்கே நடந்ததையும் என்னை சந்தித்ததையும் கூட மறந்துவிடு. இப்போது இங்கிருந்து கிளம்பு என்றார். அபிமன்யுவின் வார்த்தையில் ஒரு நம்பிக்கை இருப்பதை அவள் உணர்ந்தாள். அதனால் அவள் புன்னகையுடன் அங்கிருந்து வெளியேறினாள். அப்போது ஒரு மென்மையான குரல் அபிமன்யுவின் காதுகளில் கேட்டது. ஓ சகோதரா, பெண்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். பெண்கள் இருக்கும் இடமெல்லாம் ஆபத்தானது. அதனால் என் அன்பு நண்பனே, கொஞ்சம் கவனமாக இரு. யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடாதே என சராயு கூறினார். அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுற்றி கொண்டிருந்த சராயு தனது சிறிய கண்களால் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தீர்க்கமான பார்வை தோன்றியது. அவன் தலையசைத்து, நீ சொல்வதும் சரிதான் நண்பா, இதையும் மனதில் ஏற்றிக்கொள்கிறேன் என்றார். பிறகு அபிமன்யு தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து ஒரு இரத்த பாட்டிலை எடுத்து சராயுவுக்கு கொடுத்தான். சராயுவின் வயிறு நிறைந்ததும் அபிமன்யு அவனை மீண்டும் தன் மணிக்கட்டில் சுற்றி கொண்டு தன் அறையில் இருந்து வெளியேறினான். அறைக்கு வெளியே வந்து பார்த்தபோது முகாம் முழுக்க வீரர்களாக இருந்தன. அவர்கள் உடலில் இருந்து வலிமையான ஆற்றல் இடைவிடாமல் வெளியேறிக் கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த அபிமன்யு பிரமித்துப் போனான். இவர்கள் எப்போதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் போர் வரலாம் என்று அதற்காக தயாராக இருக்கிறார்கள். தயாரிப்பு மட்டுமே ஒருவனை நல்ல வீரனாக்கும். நானும் இதுபோல ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவன் சுகானாவின் முகாமை நோக்கி சென்றான். அங்கே வத்சலாவும் சூரியவர்மனும் அவனுக்காக காத்திருந்தனர். அபிமன்யுவை பார்த்த வத்சலா, வாருங்கள் ருத்திரரே, பாதி நாள் முடிந்துவிட்டது. இப்போதுதான் உங்களுக்கு தூக்கம் கலைந்ததா? சந்திரபுரி போட்டிக்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் இந்திரபுரியையே தாண்டவில்லை. நாம் அங்கு செல்ல வேண்டும். விதிகளைப் பற்றி உனக்கு விளக்க வேண்டும். உன்னை அனைவருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். நிறைய வேலை இருக்கிறது என்றாள். அவள் பேசும்போது அவள் முகத்தில் அவசரமும் கோபமும் தெரிந்தது. அதை பார்த்த அபிமன்யு அவளை சமாளிக்க முயன்றான். மன்னித்து விடு வத்சலா, நீண்ட நாட்களுக்குப் பிறகு நேற்றுதான் நிம்மதியாக தூங்கினேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தூங்கிவிட்டேன். இப்போது நான் எழுந்து விட்டேன். அனைத்திற்கும் தயாராகிவிட்டேன். எப்போது புறப்பட வேண்டும் என்று சொல். புயல் போல பாய்ந்து விடலாம் என்று உற்சாகத்தோடு கூறினார். அதைக் கண்ட சுகானா சற்று விசித்திரமாக உணர்ந்தாள்.
ருத்ரா, உனக்கு வயது 22 ஆனாலும் உன் பழக்க வழக்கங்கள் இன்னும் 16 வயது சிறுவனைப் போலத்தான் இருக்கிறது என்றார். அதைக் கேட்டதும் சூரியவர்மனும் வத்சலாவும் வெடித்து சிரித்தனர். தனக்கு முன்னால் நிற்பவன் ருத்ரன் அல்ல, அபிமன்யு என்பதை சுகானா அறிந்திருக்கவில்லை. அவளுக்கு மட்டும் அது தெரிந்தால் அவன் கையில் விலங்கை பூட்டி இருப்பாள். அபிமன்யு இந்திரபுரியின் எல்லையை கடக்கக்கூடாது என்று சுகானா தன் காவலாளிகள் அனைவருக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாள். ஆனால் இன்று அவளே அவனுக்கு எல்லையை கடக்க உதவி கொண்டிருந்தாள். சுகானா அபிமன்யுவை பார்த்து, இந்திரபுரி இப்போது கொஞ்சம் ஆபத்தான சூழலில் இருக்கிறது. அதனால் நாங்கள் யாரையும் முறையான சோதனை இல்லாமல் எல்லைக்கு வெளியே அனுப்புவது இல்லை. ஆனால் நீ அந்த ஆபத்தான மிருகத்திடம் இருந்து எங்கள் எல்லோருடைய உயிரையும் காப்பாற்றினாய். அதை நான் மற்ற தளபதிகளிடம் சொன்னபோது அவர்களும் உன் வீரத்தை பாராட்டி உன்னை எல்லை தாண்டி அனுப்ப சம்மதித்தார்கள். இந்திரபுரியின் எல்லைக்காவலில் இதுபோன்ற விஷயங்கள் நடப்பது அரிது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அது உங்களுக்கு நடந்திருக்கிறது என்று கூறினாள். பின்னர் அவள் சூரியவர்மனையும் வத்சலாவையும் பார்த்து, துவாரக குலத்திற்கும் இந்திரபுரிக்கும் இடையே நல்ல உறவு இருக்கிறது. அதை கௌரவிக்கும் வகையில் உங்களுக்காக நான் ஒரு மாய ரதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த ரதம் மிகவும் அரிதாகவே வெளியே கொண்டு வரப்படும். குறிப்பாக போர்கள் மற்றும் போட்டிகளின் போது மட்டுமே இது செயல்படுத்தப்படும். நாங்கள் இதை தங்க யாழி ரதம் என்று அழைப்போம். இது பேருக்குத்தான் ரதம் என்று அழைக்கிறோம். உண்மையில் இதை ஒரு நடமாடும் மாளிகை என்றுதான் அழைக்க வேண்டும். தங்க யாழி ரதத்தில் பல அறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அதில் இருக்கும். அது உங்களை 2 நாட்களில் சந்திரபுரி எல்லைக்கு கொண்டு சேர்த்துவிடும். ஆனால் இந்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு பயணம் செய்ததைப் போலவே இருக்காது. மாளிகையில் ஓய்வெடுத்ததைப் போல இருக்கும். அந்த யாழி ரதத்தில் பயணம் செய்வதற்காக மட்டுமல்ல, அதை பார்ப்பதற்காகவே பலர் காத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அதில் நீங்களும் பயணிக்கப் போகிறீர்கள். உங்களோடு சேர்த்து இன்னும் சிலர் பயணிப்பார்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு அற்புதத்தை காணப் போகிறீர்கள் என்று புன்னகை பொங்க சுகானா சொல்லிக் கொண்டே சென்றாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகை அவள் அந்த ரதத்தை எவ்வளவு ரசிக்கிறாள் என்பதை காட்டியது. பின்னர் அபிமன்யு, சூரியவர்மன் மற்றும் வத்சலா அவளுக்கு நன்றி கூறிவிட்டு முகாமை விட்டு புறப்பட தயாரானார்கள். அப்போது திடீரென்று ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. காதை கிழிக்கும் அந்த கர்ஜனை ஒரு நொடி அனைவர் உடலையும் நடுங்க வைத்தது. அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டனர். ஆனால் சுகானா முகத்தில் மட்டும் புன்னகை பரவியது. உங்கள் வாகனம் வந்துவிட்டது. நீங்கள் பார்க்க துடித்த தனிசிறப்பு வாய்ந்த மாய மிருகத்தை உங்களுக்காக காட்டுகிறேன். தங்கயாலி ஒரு 9ஆம் நிலை மாய மிருகம். இதன் வேகமும் புத்திசாலித்தனமும் மனிதர்களை விட அதிகம் என்றார். அவர்கள் முகாமை விட்டு வெளியே வந்ததும் அவர்களின் மூச்சு ஒரு நொடி நின்று போனது. அவர்களுக்கு முன்னால் 100 அடிக்கு மேல் உயர்ந்து நிற்கும் தங்க நிற யாழி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் தங்க சிதில்கள் உயிருள்ள கவசம் போல பளபளத்தன. அது மெதுவாக மூச்சுவிடும் ஒவ்வொரு முறையும் அதன் உடலில் இருந்து மாபெரும் சக்தி வெளிப்பட்டது. அந்த மிருகம் தன் வாயை லேசாக திறந்தது. ஒரு போர் யானையையே முழுவதுமாக விழுங்கக்கூடிய பிரம்மாண்டமான கூர்மையான பற்களை அது வெளிப்படுத்தியது. அது பார்த்தால் உலகமே அதற்கு கீழடங்கி போய்விடும் என்று தோன்றியது. அந்த யாழிக்கு பின்னால் ஒரு கூடாரம் அசைந்து கொண்டிருந்தது. உண்மையில் அது கூடாரம் அல்ல. பண்டைய கால கட்டிடக்கலையால் செதுக்கப்பட்ட கூடங்கள், அற்புதமான அறைகள் மற்றும் அழகான கோபுரங்களைக் கொண்ட ஒரு நகர மாளிகை அது. இவை அனைத்தையும் கொண்ட அந்த பிரம்மாண்டமான தேரை தரையில் காண்பதே அரிது. அது வானத்தில் பறக்கும் அற்புத நட்சத்திரம். அபிமன்யு அதை பார்த்து பிரமித்துப் போய் நின்றான். அவன் தலை வானத்தை பார்த்தபடி நிமிர்ந்தே இருந்தது. இது தேரல்ல, இது நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிம்மாசனம் என்றான். அவர்கள் ஆச்சரியங்களைக் கண்டு புன்னகைத்த சுகானா, கஜசூர வீரர் ஒருவர் உங்களுடன் வருவார். அவர் எங்கள் தளபதிகளில் ஒருவர். அதனால் எந்த ஆபத்தையும் பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த தங்க யாழியால் பறந்து கொண்டே தாக்க முடியும். அதோடு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் முடியும். யாராவது உங்களை தாக்க நினைத்தால் அவர்களால் உயிரோடு போக முடியாது என்றார். சுகானா சொல்வதை அபிமன்யு கவனமாக கேட்டான். ஆனால் பின்னர் அவனது கவனம் அவளுக்கு அருகே நின்று கொண்டிருந்த பணிப்பெண்ணின் பக்கம் திரும்பியது. அவள் அபிமன்யு அறையில் அவனுக்கு தகவல் சொன்ன அதே பெண். அவள் அங்கிருந்த அனைவருக்கும் தேநீர் பரிமாறிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் தூரத்தில் 2 முகங்கள் அந்த ரதத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அபிமன்யுவுக்கு நன்கு அறிமுகமான நபர்கள். அவர்களைக் கண்டதும் அவனது முகத்தில் இருந்த புன்னகை உடனடியாக மறைந்தது. அவர்கள் வேறு யாருமல்ல, வத்சலாவின் சகோதரி சசிரேகாவும்
அவளுடைய பாதுகாவலனுமான சக்கரபாணியும் தான். அவர்களுக்கு பின்னால் ஒரு மர்மமான மனிதன் நடந்து வந்தான். அவன் முகமுடி அணிந்திருந்தான். அவனது வலிமையை அபிமன்யுவால் கூட யூகிக்க முடியவில்லை. அதனால் அவனை பற்றி கேட்பதற்காக தன் பார்வையை சூரியவர்மன் பக்கம் திருப்பினான் அபிமன்யு. ஆனால் சூரியவர்மனின் முகத்தில் இருந்த கவலையை பார்க்கும்போது அவராலும் அந்த மர்ம மனிதனின் சக்தியை மதிப்பிட முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அபிமன்யு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு இனிமையான குரல் அவன் காதுகளில் கேட்டது. என்ன ருத்ரா, நேற்றைய இரவு எப்படி இருந்தது? உங்களுக்கு தொந்தரவு ஏதும் ஏற்படவில்லையே என்று கேட்டது அது சசிரேகா. அவள் பேச்சில் ஒரு ஏளனம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த முகமுடி அணிந்திருந்த நபர் தன்னையே உற்று பார்ப்பதை அபிமன்யு கவனித்தான். முகமுடிக்காரனின் கண்கள் வெறுப்பாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தன. வத்சலாவும் அந்த முகமுடி அணிந்த மனிதனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சுகானா கையை அசைக்க தங்கயாளி மீண்டும் ஒரு பயங்கரமான கர்ஜனையை எழுப்பியது. உடனடியாக சில பணிப்பெண்கள் வேகமாக ஓடி வந்து அங்கிருந்த அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு நாணய வடிவ முத்திரையை கொடுத்தனர். அவை தங்கயாளி ரதத்தில் இருக்கும் அறைகளுக்கான சாவி. அனைவருக்கும் தனியறை ஒதுக்கப்பட்டது. அதனால் யாரும் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டது. பின்னர் சுகானா உரத்த குரலில் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, உங்கள் பயணம் சிறப்பாக அமையட்டும், உங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் என்றார். அதைக் கேட்டதும் அனைவரும் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி ரதத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினர். பஞ்சபூத சக்தியை பெற்றவர்களால் அதன் சக்தியை பயன்படுத்தி மாய இறக்கைகளை உருவாக்கி பறக்க முடியும். அபிமன்யு நிலபூத சக்தியை பெற்றதன் மூலம் அவனுக்கு இறக்கைகள் கிடைத்திருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் அதை இப்போது சோதிக்க அவன் விரும்பவில்லை. அவன் அப்படி செய்தால் அந்த இறக்கைகள் நிலபூத சக்தியை வெளிப்படுத்தும். அது அவனிடம் நிலபூத சக்தி இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும். சிந்தனையில் மூழ்கியிருந்த அபிமன்யு திடீரென்று வத்சலாவின் குரலை கேட்டான். என் சகோதரியை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ரதத்திற்குள் ஏறு. இப்படி சிலை போல நின்றாள். எத்தனை நாள் ஆனாலும் சந்திரபுரிக்கு போக முடியாது என்றான். வத்சலாவிற்குள் பொறாமை எழுந்ததை தெளிவாக உணர முடிந்தது. ஆனால் உண்மையில் அபிமன்யு மனதில் துளிக்கூட சசிரேகா இல்லை. அவன் சசிரேகாவை பார்க்கும் போதெல்லாம் பணிப்பெண் சொன்னதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. இப்போது வத்சலா இதை கேட்ட பிறகு அந்த பணிப்பெண் சொன்னதை வத்சலாவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசனை அவனுக்கு வந்தது. பின்னர் அபிமன்யு படிக்கட்டுகளை பயன்படுத்தி ரதத்தின் மீது ஏறினான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. அதை வத்சலா கவனித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் அவள் எதுவும் சொல்லாமல் சூரியவர்மனுடன் சேர்ந்து அவள் ரதத்தை நோக்கி பறந்து சென்றாள். அபிமன்யு யாழியின் மீது கட்டப்பட்டிருந்த முகாமிற்குள் நுழைந்தபோது அந்த முகமுடி அணிந்த மனிதன் அபிமன்யுவுக்கு முன்னால் வந்து நின்றான். அவன் மிரட்டும் தொனியில் அபிமன்யுவை பார்த்து, நீ உயிருடன் இருக்க விரும்பினால் வத்சலாவிடமிருந்து விலகி இரு என்றான். அவன் அதை கூறும்போது அவன் உடலில் இருந்து பயங்கரமான சக்திகள் வெளிப்பட்டன. அவன் கண்கள் பிரகாசமான ஒளியை வீசின. முகமூடி அணிந்த அந்த மனிதனுக்கு அபிமன்யு பதிலளிப்பதற்குள் சூரியவர்மன் அங்கு வந்தார். அவர் அவனை பார்த்து, நீங்கள் உங்கள் அறைக்கு செல்வது நல்லது என்றார். அதை கூறும்போது சூரியவர்மனின் சக்திகளும் சீறி பாய்ந்தன. அவர் முகத்தில் கோபம் கொதித்தது. தங்கயாளியில் அபிமன்யு ஏறியவுடன் முகமுடி அணிந்த வீரன் ஒருவன் அபிமன்யுவின் பாதையை வழிமறித்தான். இதைக் கண்ட சூரியவர்மன் அபிமன்யுவை பாதுகாக்க வேகமாக முன்னால் வந்தார். சூரியவர்மன் தலையிடுவதைக் கண்டதும் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்ட மற்ற மக்களிடையே ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. பதட்டம் அதிகரித்ததால் ரதத்தில் இருந்த முகாம் அதிர துவங்கியது. சூரியவர்மன் தலையிட்டதைக் கண்டவுடன் அந்த முகமுடி அணிந்த வீரன் கோபத்துடன் சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, இந்த சிறுவனுக்காக நீங்கள் என்னை எதிர்க்க துணிகிறீர்களா? துவாரகர் குலத்தின் தலைவருக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும் என்று தெரியும் தானே? உங்களுடைய மூத்தவர் பதவி பறிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது என்று மிரட்டினார். அவனது கண்களில் வெறுப்பு நெருப்பாய் கொதித்தது. ஆனால் சூரியவர்மன் பதட்டம் கொள்ளவில்லை. அவர் அவனை பார்த்து புன்னகைத்து, பரதா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் இந்த சிறுவனை பாதுகாக்கவில்லை. போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்த சிறுவன் உன்னை காயப்படுத்தி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார். அதை கூறும்போது அவர் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை இருந்தது. பரதன் வேண்டுமென்றே அபிமன்யுவிடம் வம்பிழுக்கிறான் என்பதை சூரியவர்மன் அறிந்திருந்தார். பரதனின் எண்ணம் எப்படியாவது அபிமன்யுவை கோபப்படுத்தி அவனை அடிக்க வைக்க வேண்டும் என்பதுதான்.
ஏனென்றால் போட்டியில் விதிகளின்படி போட்டி நடப்பதற்கு முன்பு ஒரு போட்டியாளர் மற்றொரு போட்டியாளரை தாக்கினால் தாக்கியவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதை நிறைவேற்றத்தான் பரதன் திட்டமிட்டான். அபிமன்யுவுக்கு பொறுமை கிடையாது. அவன் பரதனை அடித்து விடுவான் என்பதை சூரியவர்மன் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர் வேகமாக பாய்ந்து வந்து அதை தடுத்தார். சூரியவர்மனின் வார்த்தைகளை கேட்ட பரதன் சிரித்துக்கொண்டே, வேட்டையரே, இந்த சிறுவன் என்னை விட சிறந்தவன் என்று கூற வருகிறீர்களா? அப்படி நீங்கள் நினைப்பது உண்மையென்றால் இவனுக்கு என்ன ஆகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இவனை போட்டியில் பங்கேற்க வைத்ததற்கு நீங்களும், போட்டியில் பங்கேற்றதற்கு இவனும் சேர்ந்து வருத்தப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு அபிமன்யுவை வெறுப்புடனும் அருவருப்பாகவும் பார்த்தான். பரதன் மட்டுமல்லாமல் அந்த போட்டியில் பங்கேற்பதற்காக யாழி ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பெரும்பாலான வீரர்கள் அபிமன்யுவை அதே கோபத்துடனும் கொலை வெறியுடனும் பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த அபிமன்யுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்கள் ஏன் தன்னை எப்படி முறைக்கிறார்கள்? நான் அப்படி என்ன செய்தேன் என்று அபிமன்யு யோசித்தான். அப்போது வத்சலா அவன் அருகே வந்து, ருத்ரா, வா போகலாம் என்று கூறினார். அபிமன்யு தலையசைத்து அவளை பின்தொடர்ந்தான். இருவரும் அறைக்குள் நுழைந்தவுடன் அபிமன்யு வத்சலாவை சந்தேகத்துடன் பார்த்தார். வத்சலா, இந்த போட்டியில் பங்கேற்கப் போகும் அனைவரும் ஏன் என்னை வெறுப்புடன் பார்க்கிறார்கள் என்று கேட்டார். போட்டி என்றால் ஒருவர் மற்றொருவரை வெறுப்பது இயல்புதான். அது அபிமன்யுவுக்கு தெரியும். ஆனால் இந்த வீரர்கள் காட்டிய வெறுப்பு அவன் எதிர்பார்க்காத வெறுப்பாக இருந்தது. அவன் ஏதோ மதிப்புமிக்க ஒன்றை அவர்களிடம் இருந்து திருடிவிட்டதைப் போல அவர்கள் பார்த்தார்கள். அறைக்குள் நுழைந்த சூரியவர்மன் இதை கேட்டதும் சிரித்தார். அபிமன்யு, இதில் உன் தவறு எதுவும் இல்லை. இது நீ வத்சலாவுடன் இருப்பதால் நடக்கிறது என்றார். அதை கூறும்போது சூரியவர்மனின் முகத்தில் ஒரு புன்னகையும் வத்சலாவின் முகத்தில் ஒரு கேலியும் இருந்தது. அபிமன்யு அவர்கள் இருவரையும் குழப்பத்துடன் பார்த்தான். எரிச்சல் நிறைந்த தோணியில், இங்கு என்ன நடக்கிறது என்று யாராவது சொல்லுங்களே என்று கத்தினா. தன்னை முறைத்த பலர் வத்சலாவை ஒரு தலையாக காதலித்தவர்கள் என்பதை அபிமன்யுவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதற்கும் என்னை முறைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நான் போட்டி போட வந்தவன்தானே என்று அபிமன்யு நினைத்தான். அப்போது வத்சலா 2 கோப்பைகளில் தேநீரை ஊற்றி ஒன்றை சூரியவர்மனிடமும் பின்னர் மற்றொன்றை அபிமன்யுவிடம் கொடுத்தாள். அவள் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நான் சொல்லப்போகும் அனைத்தையும் கோபப்படாமல் கவனமாக கேள். போட்டி பற்றி சில விஷயங்கள் நான் உன்னிடம் மறைத்துவிட்டேன். இந்த மாவீரர் போட்டி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி. அதில் வெற்றி பெற்றால் இளவரசியை திருமணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீ அதை நிராகரிக்கலாம் என்று சொன்னேன் அல்லவா என்று கேட்டாள். ஆமாம் சொன்னாய். ஆனால் திருமணம் தேவையில்லை. உன் சார்பில் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று தலைவர் பதவியை வாங்கிக் கொடுத்தால் போதும் என்ற உடன்படிக்கைக்கு நாம் வந்துவிட்டோமே. இதில் என்ன சிக்கல் என்று கேட்டுவிட்டு அவன் தேநீரை குடித்தான். வத்சலா மீண்டும் தயக்கத்துடன், போட்டியின் முதல் விதிமுறை போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுடைய வயது இளவரசியின் வயதிற்கு குறையாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்றார். சரி, அதனால் என்ன? அதற்காகவா இவர்கள் என்னை முறைக்கிறார்கள் என்று கேட்டான். சூரியவர்மன் அமைதியாக தன் தேநீரை குடித்துக்கொண்டே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். வத்சலா ஒரு பெருமூச்சு விட்டு வேகமாக பேச ஆரம்பித்தார். வயது நிபந்தனை முக்கியமாக இருப்பதற்கு காரணம், இது தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி அல்ல. இது இளவரசியின் கணவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி. போட்டியில் நீ வெற்றி பெற்றால் நீ எந்த இளவரசிக்காக போட்டி போடுகிறாயோ அந்த இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் குலத்தின் தலைவனாகலாம். அதில் இருந்து விலக முடியாது. ஒருவேளை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என்றால் நீ ஏன் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி வரும் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் அதிர்ச்சியில் வாயிலிருந்த தேநீரை அதிர்ச்சியுடன் துப்பினார். அவன் கோபத்தோடு, என்ன சொல்கிறாய்? இதை ஏன் என்னிடம் நீ முன்பே சொல்லவில்லை? இது சரியல்ல வத்சலா. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவும் இல்லை என்பதும் நான் எந்த குலத்திற்கும் தலைவனாக விரும்பவில்லை என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் என்று கூறினார். அபிமன்யு கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று சக்தி நிறைந்த ஒரு குரல் காற்றில் எதிரொலித்தது. இந்திரபுரி பேரரசின் தங்கையாளி பயணத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் இனிமையான பயணம் அமைய வாழ்த்துகிறோம். நாம் தற்போது மேகங்களுக்கு மேலே இருக்கிறோம். அதனால் எந்த கவலையும் இல்லாமல் ஓய்வெடுங்கள். அடுத்த 2 நாட்களுக்கு நாம் இதே உயரத்தில் பயணிப்போம். நீங்கள் எந்தவித யோசனையும் இன்றி
உங்கள் அறைகளில் ஓய்வெடுத்து பயணத்தை அனுபவிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. பின்னர் அந்த குரல் மறைந்தது. அந்த சமயத்தில் அபிமன்யுவின் கோபம் சற்று தனித்திருந்தது. வத்சலா மீண்டும் அவனை பார்த்து, உன்னை திருமணம் செய்து கொள்ள நானும் விரும்புகிறேன் என்று எப்போதாவது உன்னிடம் சொன்னேனா? நான் முன்பு சொன்னதைப் போலத்தான் நீ எனக்கு குலத்தலைவியாக ஆக உதவ வேண்டும். போட்டியில் வெற்றி பெறுபவர் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் போட்டியில் வெற்றி பெற்றால் பல பரிசுகள் கிடைக்கும் என்பதையும் மறந்துவிடாதே. அது உனது வாழ்க்கைக்கு பேருதவி புரியும். திருமணத்தை பொறுத்தவரை அதை போட்டி முடிந்த பிறகு பார்த்துக் கொள்வோம். உனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றா எனக்கும் இல்லை என்று சாதாரணமாக சொன்னாள். அவள் இதில் தனக்கு விருப்பமில்லை என்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் மகிழ்ச்சியில் அவள் துள்ளிக் குதித்தாள். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் கோபப்படு அபிமன்யு. ஆனால் என் குலத்திற்குள் காலடி எடுத்து வைத்த பிறகு ஆட்டம் என் கைக்கு வந்துவிடும். பின்னர் யார் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். ரதத்தில் நிறைந்திருந்த இளைஞர்களின் கோபத்திற்கான காரணத்தை அபிமன்யு இப்போது புரிந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் வத்சலாவை ஒருதலையாக காதலித்தவர்கள். இப்போது அபிமன்யு வெற்றி பெற்றால் அவன் அவளை திருமணம் செய்து விடுவானோ என்ற கோபம்தான் அவர்கள் மனதில் வெறுப்பாய் எழுந்தது. சூரியவர்மன் மீண்டும் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திரபுரியில் இருக்கும் ஒருவர் கூட உனக்கு சளைத்தவர்கள் அல்ல. போட்டியில் பங்கேற்கப் போகும் ஒவ்வொருவரும் கூர்மையான வாள்கள். அதற்கு நீ சிறிது நேரத்திற்கு முன்பு சந்தித்த பரதனே சாட்சி. பரதன் கொஞ்சம் விசித்திரமானவன். அவனை நான் கடைசியாக சந்தித்த போது அவனுக்கு இருந்த பலத்தை விட இப்போது அவன் கூடுதல் பலத்தோடு இருக்கிறான். அவன் எப்படி தன் சக்தியை அதிகரிக்கிறான் அல்லது அடக்குகிறான் என்பதை என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவனே இப்படி என்றால் மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்துக்கொள் என்றா. தோராயமாக எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்று அபிமன்யு கேட்டான். சூரியவர்மன் சிரித்துவிட்டு, துவாரகர் குலத் தலைவருக்கு மொத்தம் 20 மனைவிகள், அனைவருக்கும் மகள்கள் மட்டுமே இருக்கின்றன. ஒருவருக்கு கூட மகன்கள் இல்லை. இப்போது அந்த மகள்களில் பலர் காதலில் விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் காதலர்களை அனுப்புவார்கள். துவாரகர்கள் குலத்தில் பல மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் தங்கள் வாரிசுகளை அனுப்புவார்கள். அதுபோக ஒருதலை காதலர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால் என் கணிப்புப்படி ஒரு 120 பேர் போட்டியில் பங்கேற்க வாய்ப்புள்ளது என்றா. அபிமன்யு யோசித்தான். ஆனால் அவன் அதிகமாக யோசிப்பதற்குள் சூரியவர்மன் மீண்டும் உள்ளே நுழைந்தான். இந்த போட்டி வீரர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதன் மூலமாக தொடங்கும். அது வெவ்வேறு கட்டமாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. போட்டியின் போது உனக்கு எதிராளி யாரும் கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது உன்னை பார்த்து எதிரி பயந்து ஓடினாலோ துவாரகர் குலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மூத்தவர்களின் ஒருவர் உன்னுடன் சண்டையிட இறங்குவா. ஆனால் பெரும்பாலும் அது நடக்க வாய்ப்பில்லை. அதனால் அதை நினைத்து பீதியடையாதே, கவலைப்படாதே. நீ தோற்க மாட்டாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எதற்கும் தயாராக இருந்து கொள். உனக்கு இன்னும் 5 நாட்கள் உள்ளன. ஒருவேளை உனக்கு வேறு ஏதேனும் சிறப்பு நுட்பங்கள் தேவைப்பட்டால் நான் உனக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறேன் என்றார். சூரியவர்மன் உதவ விரும்பினாலும் அபிமன்யு தலையசைத்து அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். இதைக் கண்ட சூரியவர்மன் ஒருவித ஏளனத்துடன் அபிமன்யுவை பார்த்து, சசிரேகா மற்றும் வத்சலாவிற்கு பரதனைப் போல பல ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதில் சிலர் இளமையாக இருக்கும் போதே மூத்தவர் பதவியை அடைந்தவர்கள். அதனால் அவர்களை கோபப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய். இருந்தாலும் நீ உன் உண்மையான திறமையை காட்ட வேண்டிய ஒரு தருணம் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதை நான் பார்க்க வேண்டும் என்று சிரித்தார். அபிமன்யு நிமிர்ந்து அவரை பார்த்தார். அதற்கு சூரியவர்மன் சிரித்துவிட்டு, என்ன பார்க்கிறாய்? நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. கஜசூரர் நிலையை கூட அடையாத 17 வயது சிறுவன் நீ. ஆனால் பல இளவரசிகளின் இதயங்களை வென்றுவிட்டாய். இதை என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கே உன் மீது பொறாமை வரத் தொடங்கிவிட்டது என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு லேசாக புன்னகைத்தாலும் சோகத்துடன் அவரை பார்த்து, அதிர்ஷ்டசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம்? என் ஒரே பாட்டிக்கு கூட என்னால் உதவ முடியவில்லை என்றா. அபிமன்யுவின் முகத்தில் சோகமும் கோபமும் நிறைந்திருந்தன. அதே நேரத்தில் அவன் கழுத்தில் இருந்த பதக்கம் ஒளிரத் தொடங்கியது. அதிலிருந்து நிலபூத ஆற்றல் வெளியேறி அவன் உடலுக்குள் பாயத் துவங்கியது. அவன் உடல் மீண்டும் விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. அதை பார்த்த அபிமன்யு விரக்தியுடன், 3 ஆண்டுகளுக்குள்
நான் இதை அடக்கும் அளவிற்கு வலிமையானவனாக மாறவில்லை என்றால் என் உடல் வெடித்து சிதறிவிடும். இதில் என்ன அதிர்ஷ்டம் என்று எனக்கு புரியவில்லை என்றான். அபிமன்யு மேலும் எதையும் சொல்வதற்குள் சூரியவர்மன் தன் சக்திகளை வெளிப்படுத்தி கதவை நோக்கி நகர்ந்தார். அபிமன்யுவின் ஆற்றலால் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களோ என்று அவர் பதட்டம் கொண்டார். கதவை மூடிவிட்டு அபிமன்யுவை பார்த்து அமைதியான குரலில், அபிமன்யு, என்ன செய்கிறாய்? உன் சக்திகளை விரைவாக உள்ளே இழுத்துக்கொள் என்று கத்தினார். அந்த சமயத்தில் ஒரு கூட்டம் அந்த கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அபிமன்யு துன்பப்படுவதைக் கண்ட வத்சலா அவன் அருகில் வந்து அமர்ந்து, நீ பீதியடைய தேவையில்லை. எனக்கு ஒரு மர்ம சக்தியை பற்றி தெரியும். அது சிறப்பு வாய்ந்தது. அது உனக்கு கிடைத்தால் நிச்சயமாக உன்னால் கஜசூரனாக முடியும். ஆனால் அதற்கு நான் தலைவராக வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திற்கு தலைவரால் மட்டுமே செல்ல முடியும் என்றாள். அவள் பேசும்போது வத்சலாவின் முகத்தில் கவலையும் சோகமும் நிறைந்திருந்தன. வத்சலாவின் கைகள் தன் கைகளை பிடித்திருப்பதைக் கண்ட அபிமன்யு அவளுடன் கழித்த தருணங்களை நினைவு கூர்ந்தான். அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்த போது சூரியவர்மன் மீண்டும் கத்தினான். சிறுவனே, உன் சக்திகளை விரைவாக உள்ளே இழுத்துக்கொள். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறி தன் சக்திகளை பயன்படுத்தி கதவை அழுத்தமாக மூடிக்கொண்டிருந்தார். கதவின் மறுபுறம் 5 வீரர்கள் நின்று இருந்தனர். அதில் ஒருவர் கஜசூர நிலை வீரர், மற்றொருவர் 7ஆம் நிலை வீரர், மீதி 3 6ஆம் நிலை வீரர்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களின் சக்தி சூரியவர்மனின் சக்தியை விட மிக அதிகமாக இருந்தது. அதனால் அவரால் அதிக நேரம் அவர்களை தடுக்க முடியவில்லை. திடீரென்று ஒரு பெரும் வெடிப்புடன் கதவு திறந்து கொண்டது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அது உள்ளிருந்து திறக்கப்பட்டது. அறைக்குள் இருந்து வெளியேறி ஒரு இளவரசனைப் போல தோற்றமளிக்கும் கம்பீரமான ஆடையுடன் அச்சமற்ற வீரனாக அபிமன்யு வந்து நின்றான். அவனது கழுத்தில் இருந்த பதக்கம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வெளியே வந்த அபிமன்யு கோபத்துடன் அவர்கள் 5வரையும் பார்த்து, என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? நான் என் பயிற்சியில் மூழ்கி இருக்கும்போது என் அறைக்கு வரும் அனுமதியை யார் உங்களுக்கு கொடுத்தது என்று கத்தினார். வந்திருப்பவர்கள் யார்? இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரிகளை அபிமன்யுவால் எதிர்கொள்ள முடியுமா? அவன் சந்திரபுரிக்கு பாதுகாப்பாக சென்றடைவானா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள மர்மமும் விறுவிறுப்பும் நிறைந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை பாக்கெட் எஃப்எம்மில் தொடர்ந்து கேளுங்கள். அபிமன்யு, சூரியவர்மன் மற்றும் வத்சலா பேசிக் கொண்டிருக்கும் போது அபிமன்யுவின் நிலபூத சக்தி பொங்கி எழுந்தது. அதை உணர்ந்த 5 வீரர்கள் அபிமன்யுவின் அறைக்கு முன்னால் வந்து நின்றனர். அபிமன்யு முழு வீச்சுடன் அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அங்கிருந்த 5வரையும் பார்த்து, எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதில் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் வீரன் முன்னால் வந்தார். அவன் அபிமன்யுவை பார்த்து, இங்கு பார் சிறுவனே, உன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி உனக்குள் எழுந்ததை நாங்கள் உணர்ந்தோம். அது என்னவென்று தெரிந்தால் அதில் இருந்து வெளியேற உனக்கு நாங்கள் உதவலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் 5 பேர். அதை யோசித்துவிட்டு முடிவெடு என்றார். அதை கூறும்போது அவனது கண்களில் பேராசை மின்னியது. அதை கேட்ட அபிமன்யு அவர்கள் 5வரையும் ஆராய்ந்தார். அவர்களது உடை, அவர்களது வலிமை எல்லாவற்றையும் ஆராய்ந்த போது அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கும் வீரர்கள் என்று தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு ஏளனம் நிறைந்த தொனியில், உங்களைப் போன்ற வீரர்கள் என்னை போன்ற சிறுவனுக்கு ஏன் உதவ வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒருவேளை உங்களுக்கு உதவும் எண்ணம் இருந்தால் 30 வயதாகியும் முழுமையான கஜசூரனாக மாற முடியாமல் தவிக்கும் உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். பின்னர் மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றி யோசியுங்கள். இதற்கு பிறகும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்படி ஒரு எண்ணம் இனிமே எப்போதுமே வராதபடி என்னால் செய்ய முடியும் என்றார். அதை கூறும்போது அபிமன்யுவின் கண்களில் ஒரு மிருகத்தனமான கொடூரம் தென்பட்டது. அபிமன்யு பேசி முடிப்பதற்குள் இன்னொரு கடுமையான குரல் தூரத்தில் இருந்து ஒலித்தது. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அந்த சிறுவன், அவனோடு இருக்கும் அந்த முதியவர், இந்த இருவரையும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் பார்வை இளவரசி வத்சலா பக்கம் திரும்பினால் இந்த பரதன் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் வெறும் வாய் வார்த்தையாக இதை கூறவில்லை. எனக்கு இரத்த வேட்கை பரதன் என்றொரு பெயர் இருக்கிறது. முகத்தின் கடைசி துளி ரத்தம் வடியும் வரை பொறுத்திருந்து தாக்கிவிட்டு தான் நான் கிளம்புவேன்.
அதன் பிறகு நீங்கள் யார் என்று உங்கள் சொந்தக்காரர்களுக்கே அடையாளம் தெரியாது என்றான். அவன் அதை கூறும்போது அவனது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளியேறி அந்த பகுதி முழுவதும் பரவியது. பரதனின் வார்த்தைகள் அவர்கள் ஐவரையும் கொலைவெறி கொள்ள வைத்தது. அனைவரும் தங்கள் சக்திகளை தூண்டினர். அந்த மண்டபம் பல வண்ண ஆற்றல்களால் நிரம்பி வழிந்தது. தன்னை விட வயது குறைந்த ஒரு சிறுவனால் அவமானப்படுத்தப்பட்டதை அந்த ஐவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஐவர் கூட்டத்தில் இருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து பரதனை பார்த்து, பெண்கள் முன்னால் உனது பெருமையை நிலைநாட்ட வாய் வார்த்தைகளை விடுவதை இத்தோடு நிறுத்திக்கொள், இல்லையென்றால் உன் நாக்கை வெட்டி கையில் கொடுத்து விடுவேன் என்று உரக்க கத்தினான். அவனது கர்ஜனையை கேட்டு வெவ்வேறு அறைகளிலிருந்து ஆட்கள் வேகமாக வெளியே வந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அந்த மோதலை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க துவங்கினர். அப்போது அபிமன்யு அவர்கள் ஐவரையும் பார்த்து, நான் எதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன் என்பதை நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டான். அவன் இதை கூறும்போது அவனது உடலில் இருந்து வரம்பற்ற சக்தி வெளிப்பட துவங்கியது. அது மெதுவாக பரவி அந்த பகுதியை புகைமூட்டமாக மாற்றியது. இந்த காட்சியை கண்டதும் சக்கரபாணிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சசிரேகா சிரித்தார். அற்புதம்! என் அக்கா உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த போட்டியாளரை தான் அழைத்து வந்திருக்கிறாள். இவனுடைய சக்திகள் மர்மமானவையாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஐவருக்கும் இன்று கெட்ட காலம்தான் என்றாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு விசித்திரமான பேராசையும் மின்னியது. அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சக்கரபாணியின் பார்வை முழுக்க அபிமன்யு மீதே இருந்தது. நீ சொல்வது சரிதான் சசிரேகா. இந்த சிறுவன் உண்மையிலேயே மர்மங்கள் நிறைந்த ஒரு பெட்டிதான். இவனுடைய சக்திகள் கட்டுக்கடங்காமல் வெளியே சிதறுகின்றன. ஆனால் அது எப்படி சாத்தியம் என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். சக்கரபாணியின் கண்களில் ஆச்சரியமும் முகத்தில் வெறுப்பும் இருந்தது. அபிமன்யு கண்களை மூடி முத்திரையை உருவாக்கத் துவங்கினான். அடுத்த கணம் அவனது கையில் இருந்து பழுப்பு நிற நிழல் ஒன்று வெளிப்படத் துவங்கியது. அந்த நிழலை கண்டதும் அங்கிருந்த அனைத்து வீரர்களுக்கும் வார்த்தை வராமல் தொண்டை அடைத்தது. அதிர்ச்சியில் அனைவரின் கண்களும் விரிந்தன. அந்த ஐவர் கூட்டத்தில் இருந்த 6ஆம் நிலை வீரன் பயத்தில் நடுங்க துவங்கினான். இது நிலபூத சக்தி கொண்ட மிருகத்தின் நிழல் என்று கத்தினான். அதை கூறிவிட்டு அவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடினான். அங்கு நின்ற மற்ற வீரர்களும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அங்கிருந்து ஓடத் துவங்கினர். இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து, 5 பேர் இருக்கிறோம் என்று மிரட்டினார்கள், இப்போது ஒருவர் கூட நிற்க துணியவில்லையா என்று சிரித்தான். பின்னர் அவன் சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, நீங்கள் அந்த கஜசூரனை பார்த்துக் கொள்ளுங்கள், மீதி ஆட்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான். சூரியவர்மனும் அபிமன்யுவை பார்த்து சரி என்று தலையசைத்தார். இதற்கிடையில் மற்றொரு அறையில் ஒரு குழு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. திடீரென்று உருவான இந்த சலசலப்பில் அவர்களது பயிற்சி தொந்தரவு செய்யப்பட்டது. அந்த குழுவில் இருந்த ஒரு இளம் வீரன் தனக்கு முன்னால் இருந்த வயதான மூத்தவரை பார்த்து, குருவே, வெளியே ஏதோ சண்டை நடப்பது போல தெரிகிறது. நாம் அதை தடுக்க வேண்டாமா? ஒருவேளை அவர்களது சண்டை இந்த ரதத்தை பாதித்தால் நமது பயணத்தில் தாமதம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் கேட்டேன் என்றார். நீண்ட வெள்ளைத்தாடி, சுருங்கிய தோள் மற்றும் எளிமையான உடையோடு அவனுக்கு முன்னால் தியான நிலையில் அமர்ந்திருந்த அவன் குரு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். உடனே அருகில் இருந்த இன்னொரு மூத்தவர், பருதை, இந்த யாழி ரதத்தை சிதைக்கும் அளவிற்கு அவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அல்ல. அதனால் அவர்கள் சண்டைக்குள் தலையிட வேண்டிய அவசியம் நமக்கில்லை. அதே நேரத்தில் அந்த சண்டையை பார்த்தாக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் எனக்கு வித்தியாசமாக தெரிகிறான். அவனது ஒளி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவனுக்குள் ஏதோ ஒரு மர்மமான சக்தி இருக்கிறது. ஆனால் அது என்னவென்றுதான் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஒரு 20 வயது இளைஞனுக்கு எப்படி இத்தகைய வலிமை கிடைத்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் நாம் அந்த சண்டையை பார்க்க வேண்டும். நான் சொல்வது சரிதானே குரு என்று தியான நிலையில் அமர்ந்திருந்த முதியவரை பார்த்து அவர் கேட்டார். அவர்கள் குரு ஒரு ஆழ்ந்த யோசனையுடன் அவர்களை பார்த்து, துவாரகர் குலத்தின் போட்டியில் வெற்றி பெறுவதே நமக்கு இலக்கு. அதனால் இந்த சண்டை நமக்கு நல்லது. இது நமது எதிரிகளின் பலம் பற்றி நமக்கு ஒரு யோசனையை தரும் என்று கூறிவிட்டு அவர் மீண்டும் கண்களை மூடி தியானம் செய்யத் தொடங்கினார். மறுபுறம் சூரியவர்மனுக்கும் அந்த ஐவர் கூட்டத்தின் தலைவனுக்கும் இடையே சண்டை தொடங்கியது. சூரியவர்மனின் சக்தி உச்சத்தில் இருந்தது.
அந்த தலைவனால் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. படிப்படியாக அவன் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அபிமன்யுவின் உடலில் இருந்து ராட்சத மிருகம் ஒன்று வெளியே பாய்ந்தது. அபிமன்யுவின் உத்தரவுப்படி எதிரே இருந்த வீரனை நோக்கி அந்த மிருகம் பாய்ந்தது. அந்த வீரன் 6ஆம் நிலை வீரனாக இருந்தாலும் அவனால் சரியான நேரத்தில் தப்பிக்க முடியவில்லை. அந்த மிருகம் அந்த மனிதனின் உடலை தன் கூர்மையான நகங்களால் 2 துண்டுகளாக கிழிக்கப்பட்டது. பயத்தில் அவனது கண்கள் அகலமாக திறந்து மூட முடியாமல் அப்படியே உறைந்து நின்றது. இப்போது மீதி 3 வீரர்கள் இருந்தனர். அவர்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். ஆனால் அபிமன்யு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அபிமன்யு தனது சக்தியை திரட்டி அந்த 3வரில் ஒருவனது மார்பிலேயே தாக்கினான். அவன் பின்னோக்கி பறந்து ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே விழுந்தான். அவனது அலறல் கூட கேட்கவில்லை. அவன் ரதத்தில் இருந்தே வெளியே விழுந்திருப்பான் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்குள் அந்த மிருகம் மீதமிருந்த 2 வீரர்களையும் கொன்று முடித்திருந்தது. அனைவரும் அடக்கப்பட்ட பிறகு குழப்பம் தணிந்த அபிமன்யு அங்கிருந்த வீரர்கள் அனைவரையும் பார்த்து கோபம் நிறைந்த தொனியில், என் சக்திகளை பற்றி தெரிந்து கொள்ள வேறு யாராவது விரும்புகிறீர்களா? அப்படி யாராவது இருந்தால் இப்போதே வாருங்கள் என்று கர்ஜித்தான். ஆனால் அங்கே நின்றிருந்த வீரர்களில் ஒருவர் கூட ஒரு வார்த்தை பேச துணியவில்லை. அந்த நேரத்தில் சசிரேகா முன்னால் வந்து, உண்மையாகவே உன் சக்திகள் அனைத்தும் அசாதாரணமானவையாகவே இருக்கிறது ருத்ரா. உனது முழுமையான ஆட்டத்தை போட்டியில் காண நான் காத்திருக்கிறேன் என்ற புன்னகையுடன் கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். பரதனும் அங்கிருந்து கிளம்பவிருந்தான். அப்போது அபிமன்யுவின் பார்வை பரதன் மீது விழுந்தது. பரதன் நடந்து கொண்ட அனைத்தும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அபிமன்யு சுற்றி முற்றி பார்க்கும்போது அவன் அருகே வத்சலா நின்று கொண்டிருந்தார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அபிமன்யு வத்சலாவின் இடுப்பை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். அவர்கள் இருவரது முகங்களும் சில அங்குல இடைவெளியில்தான் இருந்தது. அபிமன்யு காதல் நிறைந்த தொனியில், வத்சலா, நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய். இங்கே என் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஆணும் இல்லை. 9ஆம் நிலை வீரனால் கூட என்னை நெருங்க முடியாத. அதனால் என்னை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி யோசி என்றான். அபிமன்யுவின் பார்வை வத்சலாவின் மீது இருந்தாலும் அவனது வார்த்தைகள் அனைத்தும் பரதன் மற்றும் சக்கரபாணியை நோக்கியே இருந்தன. பின்னர் போகும்போது வேண்டுமென்றே சசிரேகாவை இடித்துவிட்டு தெரியாமல் இடித்ததைப் போல அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு தன் அறையை நோக்கி சென்றான். அதில் ஆத்திரமடைந்த பரதன் நம்ப முடியாத வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். ஆனால் அபிமன்யுவின் நிலபூத மிருகம் வேகமாக பாய்ந்து அந்த கொடிய தாக்குதலை ஒரு நொடியில் தடுத்து நிறுத்தியது. அதை பார்த்த அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அவன் தன் மிருகத்தை மெதுவாக தடவி, நண்பா, என்னையும் வத்சலாவையும் யாரும் தொந்தரவு செய்யாதபடி பார்த்துக்கொள் என்றான். அந்த பயங்கரமான மிருகம் உடனடியாக புரிந்து கொண்டது. அது வாசலில் படுத்துக்கொண்டு காவல் காக்க ஆரம்பித்தது. அது தனது பிரம்மாண்டமான வாயை திறந்து தனது கூர்மையான பற்களை காட்டி கர்ஜித்தது. முதலில் அந்த மிருகம் சக்கரபாணியைக் கண்டு பயந்திருந்தது. ஆனால் அபிமன்யு தைரியத்தோடு பேசியதால் அந்த பயம் அதனிடம் இருந்து மறைந்து விட்டது. அது ஒரு பெரும் கர்ஜனையை எழுப்பியது. இதைக் கண்ட சசிரேகா பரதனுக்கு சைகை காட்டினார். அவர்கள் அனைவரும் தங்கள் அறை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அபிமன்யு நடந்து கொண்ட விதம் வத்சலா எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் அது அவளை வெட்கப்பட வைத்தது. அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. அவளும் அமைதியாக அறைக்குள் சென்றாள். உள்ளே சென்றதும் அபிமன்யு தன் நடத்தைக்காக வத்சலாவிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு அனைவரும் அமர்ந்து தங்கள் தேநீரை குடிக்கத் துவங்கினர். பிறகு சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, நீ கவனமாக இருப்பது நல்லது. இன்று ஒரே நாளில் பல எதிரிகளை சம்பாதித்து விட்டாய். அந்த மிருகம் அருகில் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுதா. ஆனால் அதை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னால் உயிர் வாழ முடியாது என எச்சரித்தா. பின்னர் அனைவரும் தங்கள் வேலையை பார்க்க துவங்கினர். உண்மையில் அடுத்த 2 நாட்களும் அந்த பயணத்தில் யாரும் அவர்களை எந்த தொந்தரவும் செய்ய விரும்பவில்லை. உண்மையில் அந்த பயணம் அவர்களுக்கு இன்பமயமான ஒன்றாக இருந்தது. தங்கயாழி ரதம் சந்திரபுரியின் எல்லையை அடைந்தது. அங்கு ஏற்கனவே பல வீரர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் வத்சலா மற்றும் சசிரேகாவின் அழகில் மயங்கியிருந்தனர். இந்த போட்டி
வத்சலா மற்றும் சசிரேகாவின் கணவர்களை தேர்ந்தெடுக்கும் போட்டியாக இருந்தது. அதனால் அந்த வாய்ப்பை பெற்றே தீர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வந்திருந்தனர். தங்க யாழி நின்றவுடன் அதில் இருந்து ஒவ்வொருவராக இறங்கினர். வத்சலா, சசிரேகா இறங்கும் போது அவர்களுக்கு பின்னால் பரதனும் அபிமன்யுவும் இறங்கினர். பரதனையும் ஒரு அறிமுகமில்லாத இளைஞனையும் பார்த்தவுடன் அங்கிருந்த பல இளைஞர்களின் நம்பிக்கை தகர்ந்தது. பொறாமை அவர்களின் கண்களில் நிரம்பியது. பரதனை ஒதுக்கிவிட்டு அவர்கள் அனைவரும் அபிமன்யுவை தங்கள் எதிரியாக கருதத் தொடங்கினர். அவர்கள் அனைவரையும் பார்க்கும் போதுதான் தனது எதிரிகளின் எண்ணிக்கை என்னவென்பதை அபிமன்யு அறிய துவங்கினார். அதை நினைக்கும் போது அவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. அந்த நேரத்தில் கூட்டத்தை கிழித்துக்கொண்டு 2 அழகான ரதங்கள் தோன்றின. அந்த ரதங்கள் 2 இளவரசிகளுக்காக துவாரகர் குலத்தினரால் அனுப்பப்பட்டிருந்தன. ரதங்களில் இருந்து இறங்கிய வீரர்களின் மார்புகளில் சிவப்பு நிற நெருப்பு சுடர்களும் அதன் மத்தியில் சிங்க முத்திரையும் இருந்தது. அவர்களைக் கண்டு அபிமன்யு திடுக்கிட்டான். அந்த வீரர்களில் ஒருவன் வத்சலாவை பார்த்து, இளவரசி, உங்களை சந்திரபுரிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எல்லையை கடந்து உங்களை அழைத்து செல்லவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்றான். இளவரசி வத்சலா புன்னகைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பிறகு அபிமன்யு மற்றும் சூரியவர்மனுடன் ஒரு ரதத்தில் ஏறி அமர்ந்தான். அவர்கள் அமர்ந்த உடனேயே அபிமன்யு வத்சலாவை பார்த்து, சந்திரபுரி வெகு தொலைவில் இருக்கிறதா என்று கேட்டான். தாமா சந்திரபுரிக்கு அருகில் தங்கியிருப்பார் என்பதை அபிமன்யு அறிவான். அதனால் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு வந்தது. சந்திரபுரிக்கு செல்லும் பயணத்தின் போதே அபிமன்யு சில எதிரிகளை சம்பாதித்து விட்டான். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.